ராமா அப்படின்ற வார்த்தைகள் எங்கே வந்து உச்சரிக்கப்படுறதோ, ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ, ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக ஆஞ்சநேயர் இருந்துட்டு அதெல்லாம் கேட்டுருக்கார் அப்படிங்கிறது தான் சத்தியமான வார்த்தை. ராமரே அவரை வந்து நவ வியாக்கரணர் அப்படின்னு தான் ரொம்ப வந்து பாராட்டுறார். வியாக்கரணர், நவ வியாக்கரணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால், எல்லா சாஸ்திரங்கள், எல்லா விதமான வேதங்கள் எல்லாத்தையும் நவவிதமான இது உண்டு, அதை எல்லாத்தையுமே படித்தவர் அப்படின்னு அர்த்தம். சூரியன் வந்து இவர் போய் அப்ரோச் பண்ணி எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், நான் ஓடிண்டே இருப்பேன், உன்னால் எங்கிட்டேருந்து எப்படி பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்கோ, உங்கள் பின்னாடியே நான் வந்து பாடத்தை கற்றுக்கிறேன், அதில் ஒன்றும் எனக்கு சிரமம் இல்லை, வாயு வந்து எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கார், அதனால தான் அவரை வாயுபுத்திரர் அப்படின்னே சொல்லுவார். ஸோ இவரை வந்து பறந்துட்டே போயின்ட்டுருப்பார் அவரோட தேரில். இவர் பின்னாடியே வந்து அவர்கிட்ட எல்லா விதமான பாடங்களையும் கற்றுப்பார். அதனால தான் இவர் வந்து ஒரு 9 தடவை சுற்றி 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 எல்லாத்தையும் சொன்னது போது நவகிரகங்களும் இவர் பின்னாடியே ஓடினதுனால ஆஞ்சநேயருடைய வாளுக்கு நவகிரகங்களும் அது கட்டுப்பட்டது. அப்படிங்கிறதுனால தான் அந்த வாளுக்கு வந்து பொட்டு வச்சு நவகிரகங்கள்னால ஏதானும் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் ஆஞ்சநேயர் வாளுக்கு பொட்டு வைப்பாள்.